Dear students, 10th Standard Maths Chapter-7 MENSURATION Exercise 7.4 first question solution என்னன்றதை டீடைல்டாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். Let's welcome to Maximum KMR channel and I am Mohan Raj. இங்கே கொஷின் என்னன்னா, an aluminium sphere, ஒரு ஸ்பியர் இருக்குது. ஸோ ஸ்பியர்னால் ஒரு பால் மாதிரி உள்ளே வந்து வெயிட்டேஜாக இருக்கும். இந்த ஸ்பியரை என்ன பண்ணுறாங்கன்னா, இதோடைய ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்பியரோட ரேடியஸ் இஸ் 12 சென்டிமீட்டர் இஸ் மெல்டட்னா உருக்கிட்டு டு மேக் ஏ சிலிண்டர். இப்போ இந்த ஸ்பியர் என்ன பண்ணுறாங்க, உருக்கி இதிலேருந்து ஒரு சிலிண்டரை ரெடி பண்ணுறாங்க. மெல்டட் டு மேக் ஏ சிலிண்டர் ஆஃப் ரேடியஸ். அப்போ இவங்களுக்கு இந்த சிலிண்டரோட ரேடியஸ் வந்து எவ்வளோனா 8 சென்டிமீட்டர் ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டருக்கு 8 சென்டிமீட்டர் ரேடியஸ் வரா மாதிரி ஒரு சிலிண்டர் உருவாக்குறாங்க. ஸ்பியரை மெல்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிலிண்டரை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. அப்படி இருக்கப்போ இந்த சிலிண்டருடைய ஹைட்டு, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர், ஹைட் என்னன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. சரி, இதை உருக்கிட்டு இதிலேருந்து இந்த சிலிண்டர் செய்கிறாங்க. அப்போ என்னன்னா, இந்த வால்யூம், இது எவ்வளோ வால்யூம் இருக்கோ வெயிட்டேஜ், அதே வெயிட்டில் தான் அந்த சிலிண்டர் இருக்கும். பட் சிலிண்டருக்கு மட்டும் ரேடியஸ் வந்து 8ஆக மாறிடுது. இந்த இடத்துல ஸ்பியர் வந்து 12 சென்டிமீட்டர் ரேடியஸ்லேருந்து ஸ்பியருக்கு 12 சென்டிமீட்டர் ரேடியஸில் இருக்கிறது சிலிண்டருக்கு என்ன ஆகுதுன்னா 8 சென்டிமீட்டராக சேஞ்ச் ஆகிடுது. ஸோ பை த கிவன் கொஷின் மூலிமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த வால்யூம் ஆஃப் த ஸ்பியரோட வால்யூமும் சிலிண்டரோட வால்யூமும் ஈக்குவல். ஏன்னா இந்த பொருளில் இருந்து தான் இந்த பொருளை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா என்னன்றதை நம்ம இங்கே டினோட் பண்ணிடுவோம். ஸ்பியர்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸ்பியருக்கான ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியரை வந்து நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம், இல்லை R1ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ 12 சென்டிமீட்டர். ஸ்பியருக்கு ஃபார்முலாவில் நமக்கு R மட்டும்தான் வரும், ஹைட் வராது. ஸோ அதனால் அதுக்கான ஹைட்டை வந்து நமக்கு வேண்டாம். சிலிண்டர்னு இன்னொரு பார்ட்டு, இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்பியர்லேருந்து இந்த சிலிண்டரை வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சிலிண்டரில் ரேடியஸ் ஹைட் ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே சிலிண்டரோடைய ரேடியஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், லெட் அஸ் டேக் R2. அந்த R2 சிலிண்டருடைய ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அண்ட் we have to find the height of the சிலிண்டருடைய ஹைட் என்ன அப்படின்றத நம்மளை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. நவ் கிவன் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்பியர்லேருந்து உருக்கி இந்த சிலிண்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரெண்டுத்தோடைய வால்யூம் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆஸ் பர் த கிவன் கண்டிஷன், வால்யூம் ஆஃப் ஸ்பியரோடைய வால்யூம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஸ்பியருக்கு வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கு ஃபார்முலா என்ன, 4/3 πr³ கியூபிக் யூனிட்ஸ். இதுதான் வந்து ஸ்பியருக்கான வால்யூம் ஃபார்முலா. அண்ட் வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு வால்யூம் ஃபார்முலா வந்து πr²h. நவ் நம்ம வந்து ஸ்பியருக்கான ரேடியஸ் R1 எடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல R1 போட்டுக்கலாம். இது வந்து வால்யூம், ஸ்பியருடைய வால்யூமில் அந்த ரேடியஸ் வந்து R1. சிலிண்டரோட ரேடியஸ் R2ன்னு எடுத்திருக்கோம். ஸோ சிலிண்டரோட வால்யூமில் இருக்கக்கூடிய இந்த ரேடியஸை நம்ம என்னென்னு பண்ணுறோம், R2ன்னு போட்டுட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த இடத்துல 4/3 × π × R1³ இது LHS. RHSல என்ன இருக்குது, π × R2² × H இருக்குது. இப்போ இந்த பையையும் கேன்சல் பண்ணிவிடுங்க. அண்ட் ரேடியஸ் R1 எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம், R2 எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது ஹெச்சோடைய வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ 4/3 இருக்குது இன்ட்டு R1³. R1ன்றது 12 என்ன, 12 × 12 × 12ன்னு எழுதுகிறோம், ஈக்குவல் டு R2². R2ன்றது சிலிண்டரோடைய ரேடியஸ், அதை வந்து ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 8 × 8 × Hன்னு எழுதுகிறோம். நமக்கு H மட்டும் தான் வேணும், ரைட்? இந்த H மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கலாம். இந்த இடத்துல என்ன இருக்குது நியூமரேட்டர்லன்னு பாருங்கள், 4 இருக்குது, ஒரு 12 இருக்குது, மொத்தம் 3 12s மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஹோல் டிவைடட் பை 3 எழுதுகிறேன். மேலே இருக்க நியூமரேட்டர்ஸ் மல்டிப்ளை ஆகிடும், கீழே டிவைடட் பை 3. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 8ம் இங்கே வரும்போது டிவைட் ஆகிடும். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணுவோம். ஸோ 4 1s are 4, 4 2s are 8 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் 2 1s are 2, 2 6 are 12, 3 1s are 3, 3 2s are 6, 2 1s are 2, 2 4s are 8. இந்த 4ஐயும் இந்த 12ஐயும் கட் பண்ணோன்னா 4 1s are 4, 4 3s are 12. ஃபைனலாக நமக்கு ரிமைனிங் என்னென்னா ஒரு 12ம் ஒரு 3யும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. 12 × 3 இது என்ன, ஹெச்ன்றது தான் 12 × 3. ஸோ அதை அப்படி ரீரைட் பண்ணி H ஈக்குவல் டு 12 × 3ன்றது என்ன, 36. இப்போ ஹைட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம், 36. யூனிட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா சென்டிமீட்டர். ஃபைனலாக அவங்களை நம்ம ஃபைண்ட் பண்ண சொன்னது என்ன, height of the cylinder. So finally answer நம்ம என்ன பண்ணணும்,
height of the cylinderனு போட்டு இதை ஹெச்னு எடுத்திருப்போம். that is equal to 36 cm. இப்போ நம்ம height of the cylinder 36 cm ஃபைண்ட் பண்ணியாச்சு.